ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. ஜோஸ்பின் வர்கீஸ் பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சதுருனின் பெந்த்ராத் ஆண்மலை பாற்றிக்காகவும், யூலியன் பிரவுன் 78ஆம் ஆண்டு பிறந்த நாள் மாதாவுக்கு நன்றியாகவும் உடல் நலன்களுக்காகவும், வனிதா என்கின்ற கரோலின் 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், திருநெத்தே ஜெயமரி 28ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் திருநித்திய குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட் தந்தை இக்னேஷியஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாள் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. மண்ணில் பணி செய்ய நல் மனதை ஈந்து, உண்மை பணி ஆற்றுகின்ற நல் மனம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதை ஈந்து, உண்மை பணி ஆற்றுகின்ற நல் மனம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. 1858ஆம் ஆண்டில் அன்னை மரியாள் புனித பெர்னதத்துக்கு தோன்றி நானே அமலோற்பவோம் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பு தான் ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டார். அந்த அறிவிப்பினால்தான் ஆண்டவர் கடவுள் இறைவனை அமல உற்பவியாக மாசற்ற கன்னியாக உற்பவித்தார்.
ஆகவே அந்த திருநாளை பெருநாளை கொண்டாடும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் நமக்கு அன்னையாக கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த காரியங்கள் அனைத்தையும் அவர் மூலமாக பெற்ற அனைத்து கொடைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் என்றும் நம்முடன் இருக்கின்றார். நம் குறைகளை குற்றங்கள் எல்லாரையும் அவர் மன்னிக்க அவரே நமக்கு பரிந்துரையாக இருக்கின்றார் என்று நாம் உணர்வோம். ஆகவே இந்த பெருநாளில் நம்மை நம் ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க அன்னை மரியாள் மூலம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அன்னைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறும் திருமகனுடைய இறப்பின் முன்வினைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்து பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 9 முதல் 15 மற்றும் 20 வசனங்கள். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க
அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். நரம்பிசைத்து குழலூதி அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 வரை மற்றும் 11 மற்றும் 12 இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் மரியாவை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிலையிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுற்ற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் செற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆதாம், நீ எங்கே இருக்கின்றாய்? ஆண்டவரை ஆதாமை தேடுகின்றார். நான் படைத்த ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறார்கள்? ஆண்டவர் கடவுள் நம் மீது கொண்ட அக்கறையை பாருங்கள். ஆண்டவர் நம்மை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்து. நாம் பாவம் செய்த போதெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாக செல்கின்றோம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த முதல் வாசகம் இருக்கின்றது. நாம் கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாக இருக்கும்போது, தூய்மையற்றவர்களாக இருக்கும்போது, பாவம் செய்யும்போது ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுவது 2 விஷயம். ஒன்று, நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்றொன்று, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது குடும்பத்தில் நிறைய ஆதாமுகள், நிறைய ஏவாள்கள் இருக்கின்றார்கள். கீழ்ப்படியாமல் இருக்கின்றோம். மனைவி கணவருக்கு, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிது இல்லாமல் இருக்கின்றோம் என்று இன்றைய முதல் வாசகம் உணர்த்துகின்றது. நாம் பரிசுத்தமானவர்களாக, தூயவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தால் நாம் பரிசுத்தமாக இருக்க முடியும். நாம் பரிசுத்தமாக இருந்தால் கீழ்ப்படிது உள்ளவராக இருக்க முடியும் என்று இன்று முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதை தான் மரியாள் செய்தால். அன்னை மரியாள் கீழ்ப்படிது உள்ளவர்களாக இருந்தார். மாசற்றவர்களாக இருப்பதற்கு காரணம் அவர் கீழ்ப்படிது உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தார். நாம் தூயவர்களாக வாழ வேண்டும், ஆண்டவரை காண வேண்டும் என்றால் நான் பரிசுத்தமானவர்களாக உள்ளவர்களாக வாழ வேண்டும். பரிசுத்தவான்கள் பேறு பெற்றோர், தூயவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார் என்று மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நமக்கு அறிவுறுத்துகின்றார். தூயவர்கள் ஆண்டவரை காண்பார்கள். ஆண்டவரை கண்டார். மரியா கடவுளின் ஆவியை பெற்றார். காரணம், அவர்
அமல உற்பவையாக மரித்தார். அமல உற்பவையாக இருந்தார், தூயவராக இருந்தார். அதனால்தான் கடவுள் அவருக்கு பெரு கொடையை கொடுத்தார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் அவருக்கு கூறுகின்றார். ஆமாம், நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் தூயவராக இருக்க வேண்டும். நமது சொல்லிலும் செயலிலும் நமது எண்ணங்களிலும் நாம் தூயவராக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய பெருவிழா நமக்கு அறிவுறுத்துவது அதுதான். புனித பவுல் கூறுவது எபிசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகின்றார், தூயவராக இருங்கள், மாசற்றவர்களாக இருங்கள், அப்பொழுது கடவுள் உங்களோடு தங்குவார், உங்களோடு இருப்பார் என்று புனித பவுல் கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளில், இந்த பெருவிழாவில் அன்னை மரியாள் மூலம் நாம் ஆண்டவரிடம் கேட்போம், எனக்கு தூய்மையான உள்ளத்தை தாரும், தூய்மையான எண்ணங்களை தாரும், தூய்மையான வார்த்தைகளை நான் பேச எனக்கு உதவி செய்யும், தூய்மையான செயல்களால் பிறரை ஆண்டவரிடம் கொண்டு வர எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மரியாள் மன்றாடினாள், அதனால் தூயவராக அவர் ஏற்பாடு செய்யப்பட்டார். கடவுளின் அருளை நிறைவாக பெற்றவர். காரணம், தூய்மையாக இருந்தார். அவர்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்தவராக இருந்தது. அதனால்தான் மனிதரால் முடியாத காரியங்களை, 2 காரியங்களை கடவுள் அவருக்கு உணர்த்துகின்றார். கப்ரியேல் மூலமாக அவருக்கு உணர்த்துகின்றார். அவரால் நமக்கு மனிதர்களால் தான், மனிதை ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் நம் குழந்தை உண்டாகும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அதை கடந்து ஆண்டவர் அவருக்கு சொல்கின்றார், நீ தூயவராக இருப்பதால், பரிசுத்தமாக இருப்பதால் தூய ஆவி உன் மீது நிழலிடுவார். ஆகவே அந்த தூய மகனை நீ பெற்றெடுப்பாய். இது எவ்வாறு முடியும் கேட்கின்றார். எவ்வாறு முடியும்? மனிதனால் ஆகாது. எவ்வாறு முடியும் இது? நான் மனிதனை ஆணை அறியவில்லையே என்ற மரியாள் கேட்கும்போது தான் 2 முக்கியமான காரியங்களை, மனிதனால் முடியாத காரியங்களை வானதூதர் அவருக்கு கூறுகின்றார். தூய ஆவியால் நீர் கர்ப்பம் அறிவாய், ஒரு குழந்தை பெறுவாய். காரணம், ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார். ஆண்டவர், நீர் கீழ்ப்படிந்துள்ளாய், தூய்மையாக இருக்கின்றாய், ஆகவே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய் என்று கன்னிமரியாள் கூறுகின்றார். 2 impossibilities by human thinking. One is being pregnant without man. Another one is at the age of old being pregnant. Impossibilities, 2 impossibilities. It is possible for God. அதைதான் வானதூதர் அவருக்கு அறிவுறுத்துகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் மரியாள் கூறுகின்றார், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அன்பார்ந்தவர்களே, கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு, தூய்மையாக இருப்பதற்கு நம்மால் முடியும். கடவுளின் அருளால் நம்மால் அவ்வாறு இருக்க முடியும், கடவுளை காண முடியும். எவ்வாறு மரியாள் கடவுளை பெற்றெடுத்தாலோ, கடவுளை கண்டார், அவருடைய மகனை கண்டார், பெற்றெடுத்தார். காரணம், அவர் தூய்மையாக இருந்தார். நாமும் அவ்வாறு இருக்க முடியும். தூய்மையாகவும் கீழ்ப்படுதலுடன் இருந்தார், ஆண்டவர் நம்முடன் வருவார், நம்முடன் தங்குவார், அவரே நம்மிடம் வருவார். ஆகவே அந்த கொடை ஆண்டவரிடம் கேட்போம். நான் தூய்மையாக இருப்பதற்கும், நான் உண்மை காண்பதற்கும், என் மனதில், என் உள்ளத்தில், என் இல்லத்தில், எங்கள் நாட்டில் நாங்கள் உம்மை வரவேற்க வேண்டும். உமது இல்லத்தில், எனது இல்லத்தில் நீ தங்க வேண்டும். நான் உம்மை கரித்தெடுக்க வேண்டும். எனது உள்ளத்தில் நான் உம்மை கரித்தெடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவ்வாறு இருக்க எனக்கு தூய்மையான இருதயத்தையும் கீழ்ப்படுதலையும் எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம்
கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக அன்னை மரியாள் மூலம் நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இறையேற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இறையேற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, முன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்றுதான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உனை போல் மாறாத அன்பினால் அயலாரை நேசிக்க உள்ளம்தான். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதையேற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய்.
இறையே இதை ஏற்றிடுவார், உனதாயனை மாற்றிடுவார். இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமலோர் பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனம் இறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்து நீர்மத அருளால் முன்னரே காப்பாற்றியது போல் அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தே அவருடைய மகனுடைய மணமகளாகிய மாசும் மறுவற்ற மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கண்ணியை மக்களாக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தி. ஆகவே வானத்துதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அக்கறைத்து ஆர்ப்பரிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரலுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிறலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு அளிக்க அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தூய்மையாகவும் கீழ்ப்படிதலாகவும் இருக்க அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். நமக்கு அன்னையை தந்தவர் இவரை. இவருடைய திருவிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலம் பெறும். உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. எந்த நோயிற் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா.
முதல் 1 மணி வரை தேவ கிருபை நேரம். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே மாதவனே வாழ்க வாழ்க. மாந்தகளை காப்பவனே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவனே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.